சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமே அவன் சூக்ஷமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே. சிவரகசியம் சிவரகசியமே. சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. எங்கும் நிறைந்தவள் வாலைப்பெண் அம்மாளின் தங்கையின் மேல் கும்மி பாடுதற்கு கங்கையணி சிவ சம்புவாம் சர்க்குரு பங்கைய பொற்பதம் காப்பாமே. கொங்கண சித்தர். பூமி காத்தான் பட்டியை சுற்றியிருக்கும் அஷ்டலிங்கங்களை அடைவதே இனி உன் லட்சியமாக இருக்க வேண்டும். விக்ரமா, நீ இப்ப எங்க போயிட்டு வரன்னு உனக்கு தெரியுமா? என்னோட முற்பிறப்பு பேரை சொல்லி யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்து கிளம்பி போனேன். அந்த கோட்டை விக்ரமசிங்கபுர கோட்டை. அவன் என்னோட காலை அவாய்ட் பண்றான்னு தெரியுது. அங்க போனதுக்கு அப்புறம் காலையும் இப்படி மாறிடுவான்னு நினைக்கவே இல்லை. விஷயம் என்னன்னு சொல்லாம கண்ணனை போட்டு திட்டிட்டு இருக்க. பஞ்சாயத்துல என்னமா நடந்துச்சான்? சக்கரை தொழிற்சாலை கட்டுறதுக்கு ஒருத்த வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா, அவன் பௌர்ணமி அன்னைக்கு அடிச்ச கூத்துதான் இந்த உலகமே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அப்படிப்பட்டவன பிரசிடென்ட் ஐயா கூப்பிட்டு நீ இந்த ஊரை விட்டு விலைக்கு போ, இல்ல நாங்க இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் சொல்லிருக்காரு. அதுக்குள்ள இவன் நடுவுல பூந்து என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அவரை ஊரை விட்டு போடுறதுக்கும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்கான். பிரசிடென்ட் ஐயாவை எதிர்த்து பேசியிருக்கான். அவரும் என்கிட்ட கோச்சிட்டாரு. ஏதோ பிரசிடென்ட் ஐயா நல்ல மனுஷனா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காரு. அதுவும் உங்க அப்பா முகத்துக்காக. அவனுக்கு என்ன, அவன் எங்க இருந்தா வந்தா இப்ப கிளம்பி போயிட்டான். அவனுக்காக இவன் எதுக்கு பறிஞ்சு பேசியிருக்கான்? நாம இந்த ஊர்ல வாழ வேண்டியவங்க. நல்லது கெட்டது நடந்ததுன்னா அவங்க தான் நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க. அவனுக்காக ஊர்க்காரங்களை பகைச்சிட்டு இருக்க. நாளைக்கு இவங்களெல்லாம் பகைச்சிட்டு நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? அம்மா, ஊரை கூட்டி பஞ்சாயத்து நடத்தி ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லதான் செய்வாங்க. நான் சொல்றது சொன்னேன், அதை கேட்டு நீ தலையாட்டுன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு பஞ்சாயத்து கூட்டணும்? அவங்களே தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே. அம்மா, நான் நியாயத்தை தான் சொன்னேன். காலங்காலமா பௌர்ணமி எனக்கு பூஜை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா கோவில் கதவை பூட்டிட்டு சித்தர்கள் வந்து பூஜை பண்றாங்கன்னு சொன்னா யாராலமா நம்ப முடியும்? அதை பார்த்தா பைத்தியம் வேற பிடிச்சிருன்னு சொல்றாங்க. அது எப்படி? விஜய் சொன்னது சித்தர்களா வந்தது பிரசிடென்ட், வைத்தியர், குருக்கள். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவையும் வீடியோல பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப யார விசாரணை பண்ணும்? ஏண்டா உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கே? ஜெயில இருக்க அப்பா எப்படி கோயிலுக்குள்ள வர முடியும்? அம்மா, அப்பாவால வந்திருக்க முடியாதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா குற்றச்சாட்டுன்னு வந்துச்சுன்னா அதை உடனே விசாரிக்கணும். அதை விட்டுட்டு குற்றம் சொல்றவனையே குற்றவாளி ஆக்கினா இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? ஆமா, பெரிய நியாயத்தை கண்டுட்டேன். ரஜினி, அத்த, உங்க பிள்ளையால காரியமே கெட்டு போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? இவர் வீட்டுக்கு வந்து மாமா விடுதலை ஆனதும் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொன்னப்ப அப்பாவுக்கே என்ன இவருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைப்பு வந்துச்சு. ஏன்னா பாட்டி எனக்கு ஆதரவா அப்பா கிட்ட பேசினாங்க. ஆனா நேத்து இவர் பஞ்சாயத்துல பண்ணிட்டு வந்த காரியத்தினால அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. சாமியே கும்பிடலனாலும் பையன் நல்லவன், நல்ல குடும்பம், நம்ம பொண்ணு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அக்கிரமத்துக்கு ஆதரவா எடக்கு முடக்கா பேசுறவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. நான் சாமிய கும்பிட்டு விருட்சத்தை சுத்தி சிறுக சிறுக கட்டின கோட்டைய ஒரே நாள்ல எங்க அப்பா காலையில எட்டி உதைக்க வச்சுட்டாரு. அந்த விஜய் யாரு? ஒரு பைத்தியக்கார. நல்ல விதமா யோசிக்கிற மனுஷன் குத்தம் சொன்னா விசாரிக்கலாம். பைத்தியம் சொல்றத விசாரிக்க முடியுமா? ஊர் தலைவரான எங்க அப்பா சொன்ன எதையுமே விஜய் மதிக்கல. இப்போ அந்த ஆளால யாரோ ஒருத்தன் பைத்தியம் ஆயிட்டான். அவனை பைத்தியமாக்கிட்டு இந்த பைத்தியம் ஊரை விட்டே போயிடுச்சு.
அவனுக்காக இவரு நியாயம் கேக்குறாராம். இப்ப எப்படி எங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. கேக்குறால சொல்லுடா. வீரப்பா வீடு ஏறி போய் எங்க அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்லிட்டு வந்தல்ல, இப்ப அவங்க அப்பா முகத்துல எப்படி முழிப்ப? அம்மா, சொந்த வாழ்க்கை வேற பொது வாழ்க்கை வேற. சொந்த வாழ்க்கைக்காக பொது வாழ்க்கையில நியாயம் கேட்காம இருக்க முடியுமா என்ன? அப்படி கேட்காம இருந்தா அது சுயநலம். அது மட்டும் இல்லாம நாமளே அநியாயத்துக்கு தொட போற மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. எங்க அப்பா அப்படி என்ன அநியாயத்தை பண்ணிட்டாரு? இதோ பாரு ரஞ்சினி, பஞ்சாயத்திலேயே உங்க அப்பா கிட்ட தெளிவா என் விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல அவர் என்ன கோச்சுக்கிட்டாருன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா இருந்தா நாம 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ உங்க அப்பாவை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? இங்க பாருங்க அத்தை, இவர் எப்படி பேசுறாருன்னு. இவரதான் நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நான் என்னதான் பண்ண முடியும்? பொண்ணா பிறந்ததே பாவம் போல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அப்பாவுக்காக இவரையும் இவருக்காக அப்பாவையும் நான் விட்டுற முடியுமா என்ன? அப்ப என் கதி நான் செத்துறணும் அதானே? ரஞ்சினி, ரஜினி, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அண்ணி, நீங்க சென்னையில வேலை பார்த்த போதானே மாமா உங்களை பார்க்க வந்து அங்க ஏதோ நடந்து நீங்க நினைவிழந்து மாமா பல கொலைகளை செஞ்சு தீவிரவாதின்னு கைது பண்ணிட்டு போனாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு மாமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு இன்னும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி. என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னாதான் மாமாவுக்கு விடுதலை கிடைக்கும். அவங்க வந்துட்டா இந்த குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ஐயோ, மாமா வந்து பொண்ணு கேட்டா அப்பா மறுப்பு சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. நான் போறேன். அம்மாடி பிருந்தா, பிருந்தா, எனக்கு முழுசாவே நினைவு திரும்பிடுச்சு. அப்பா விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியல. அப்பா தான் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாருன்னு நீங்க சொன்னதை இத்தனை நாள் நான் நம்பிட்டு இருந்தேன். அப்பாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு ஏமா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அம்மாடி, நாங்க வேணும்னு உங்ககிட்ட மறைக்கலம்மா. முன்ன இதே மாதிரி உனக்கு சுய நினைவு திரும்பிச்சு. அப்ப உங்ககிட்ட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டம்மா. உனக்கு ஏதோ தோணுச்சு. அப்போ நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. நினைவு திரும்பின உடனே நாங்க கேட்டதுனால பழைய நிலைமைக்கு நீ போயிட்டடா. திருக்கிழாக்குடிக்கு கூட்டிக்கிட்டு போய் உனக்கு நினைவு திரும்பின உடனே என்ன நடந்ததுன்னு நீயே சொல்வேன்னு பார்த்தோம். அட நீ அப்பாவுக்கு என்ன ஆச்சு நீ என்ன கேட்கவும் நாங்க அப்படியே அமைதியாயிட்டோம். உன்னை கேட்க போய் அதிர்ச்சியில உனக்கு மறுபடியும் நினைவு போயிடுச்சுன்னா அந்த பயத்துலதாம்மா உனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப நீயே சொல்லுவேன்தாம்மா நாங்க விட்டுட்டோம். இந்த விஷயம் ரஞ்சினிக்கு தெரியும். ஏதோ ஞாபகம் இல்லாம அவசரத்துல வேகமா உளறிட்டு போயிட்டா. அம்மாடி, உன்னை திருக்கிழாக்குடிக்கு கூட்டிட்டு போன்னு என் கனவுல வந்து சொன்னது காக்கை சித்தர் தான். ஆனா அப்பா விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகத்துல வராம இருக்கிறதோ அவரோட சித்தமா தாண்டா இருக்கும். இல்லனா நீ போய் உங்க அப்பா பார்த்தும் உனக்கு நினைவு வரலனா என்ன அர்த்தமா? அம்மாடி, ஞாபகத்துக்கு வரலங்கிறதுக்காக நீ உன்னை வருத்திக்காத. உங்க அப்பா எப்ப விடுதலை ஆகணும்னு இருக்கோ அப்ப ஈசனோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். போங்கம்மா. பிருந்தா, பிருந்தா, அம்மாடி, பிருந்தா, பிருந்தா. போதுமாடா, போதுமா? ரஞ்சினி விஷயத்துல ஒதுங்கி இருந்து அப்பயே சொன்ன கேட்டியா? உங்க அப்பா உங்க அக்கா விட ரஞ்சினி உனக்கு முக்கியமா போயிட்டா இல்ல? சும்மா இருடா.
கோட்டை சிங்க பூபதியோட கோட்டை. இப்ப புரியுதா உன்னை யார் அங்க வர வச்சாங்கன்னு? உன்ன மாதிரியே மறுபிறவி எடுத்து வந்திருக்கிற சிங்க பூபதி. சிங்க பூபதி இந்த பிறவியில யாரா பிறப்பெடுத்து வந்திருக்கான்னு உன்னால யூகிக்க முடியுதா? ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவன வழிமறிச்சு நம்பூதிரி அவனோட மறுபிறப்பை அவனுக்கு உணர்த்தி அவனை நம்ப வைக்க மண் மந்திரத்தால அலைத்தொடர்பை உண்டு பண்ணி உன்னை அந்த கோட்டைக்கு வர வச்சான். ராணி, ஐயா, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. யார் அது இப்படி கதவை போட்டு தட்டுறது? யார் நீங்க? தோபாரா, யாருன்னு கேக்குறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறந்துட்டியா என்ன? என்ன பார்த்ததும் முகத்துல வந்துட்டு போன ஷாக்கிங் ரியாக்ஷனு நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு காட்டி கொடுத்துருச்சு. சும்மா சமாளிக்காதரா நீ. ஓகே கூட, இப்போ உனக்கு என்ன வேணும்? தட்ஸ் குட். இயக்கத்துல இருக்கலாச்சு, ஷார்ப்பா தானே இருப்ப. ஓவரா சீன் போட்டு என்ன டென்ஷன் படுத்தாம விஷயத்துக்கு வந்திய. நைஸ். ஹேய், எதுவா இருந்தாலும் இங்க இருந்தே பேசு. தோ பாருடா. என்ன நீ என்னவோ குடும்ப பொண்ணு மாதிரி பேசுற? நீ எப்படி இயக்கத்துல இருந்தன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன சென்னையில மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி சுத்திட்டு இருந்த? இங்க வந்து ஆளே மாறிட்ட. ட்ரெஸ்ல மட்டும்தான் பார்த்தா ராணி. இங்க பாரு, வேணா. இது ஒண்ணு சென்னை கிடையாது. கத்தி கூப்பாடு போட்ட ஊரே கூடிடும். அதுக்கப்புறம் நீ ஊருப்படியா ஊர் போக மாட்டேன். மரியாதையா வெளியே போ. சும்மா வெறும் கையை வீசிட்டு போக வந்த நினைச்சியா? உன்னையும் காலையும் கட்டி தூக்கிட்டு போக வந்திருக்கேன். கத்தி ஊரை கூட்டு. அதுக்கப்புறம் நீ எதுக்காக இங்க வந்திருக்க நீ எல்லாருக்கிட்டயும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் நிலைமைய யோசிச்சு பாத்தியா ராணி? வேணாம் குணா, மரியாதையா சொல்றத கேட்டுக்கோ. இந்த ஊரோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியாது. தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்காத. ஏய், நான் ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாதுமா. ஆமா, அமர் சார் போன் பண்ணா நீயும் காலியும் போன் அட்டன் பண்ண மாட்டீங்களாமே? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அமருக்கு எதிராக கூட்டு சேர்ந்துட்டீங்களா? காலி எங்க? காலி எங்க? இப்ப நான் அமருக்கு போன் போடுறேன், நீ அவர்கிட்ட பேசுற. நான் பேச மாட்டேன். ஏன்? நான் இப்ப அமர் சார் கண்ட்ரோல்லையோ உங்க இயக்கத்திலயோ கிடையாது. உங்க யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது. அப்படியெல்லாம் நீயே முடிவு பண்ண முடியாதுடா. நீ உன்னை இங்க அமிச்சது அமர். அவர்கிட்ட இருந்து லட்சமா பணம் வாங்கினல. பணத்தை பத்தி நீ பேசாத. அவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு மேலேயே அவருக்கு வேலை செஞ்சாச்சு. நீ இடத்த காலி பண்ண.
உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஹேய், அவர் கூட போன்லயே நான் பேச மாட்டேங்கிறேன், உன் கூட வருவேனா? நீ வரலனா உன்னை கட்டி தூக்கிட்டு போ. அதுக்கு வேற ஆளை பாரு. என்னடி ரொம்ப தான் சிலுத்துக்கிறா? அறுத்துருவோம் அப்படியே. இப்ப வருவல்ல, போலாமா? என்னடா பொம்பளைனா உனக்கு அவ்வளவு இளக்கரமா போச்சா? நானும் இயக்கத்துல இருந்தவதாண்டா. என்கிட்டயே உன் வேலை காட்டுறியா? அப்படியே ஒரே இழுக்கட்டுமா? பின்னாடி தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன். இழுக்கட்டுமா? ஐயோ வேணா ராணி, என்ன விட்டுடு. இனிமேலாவது என்கிட்ட சின்ன புள்ளத்தனமா நடந்துக்காத. நானே எப்பேற்பட்ட ஆளு. இந்த ஊர்ல அமருக்காக எத்தனையோ அக்கிரமங்களை பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் சித்தர்கள் என்ன மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னா அது நான் பொண்ணுங்கிறதாலயோ இல்ல ஏதோ காரணத்தினாலதான். இல்லனா எப்பவோ காளியோட நிலைமை எனக்கும் வந்திருக்கும். அந்த அமர் கிட்டையும் காளி கிட்டையும் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. அதனோட பலனை தான் இன்னைக்கு அந்த காளி அனுபவிச்சிட்டு இருக்கான். அந்த அமரும் சீக்கிரம் அனுபவிப்பான். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அழிச்சுக்க தயாரா இல்ல. காளிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னாலும் உனக்கு புரியாது. என் கூட வா, நான் காட்டுறேன். வா. யார் அவன்? அவனையும் பாத்துக்கிட்டு இருக்க? நல்லா உத்து பாரு. இட்லி இது குடுக்க மாட்டேன். ஏன் சாப்பாடு இது? கொடுக்க மாட்டேன். போ சொல்றல. ஏன் இட்லி இது? இவன் காளி தானே? காலையில பொண்ணாக்கு. போ, கொடுக்க மாட்டேன். காளியேதான். என்னாச்சு இவனுக்கு? அதான் சொன்னேனே, இது அதிசயமான கிராமம்னு. இங்க வாலாட்டினா எல்லாருக்கும் இந்த நிலைமைதான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, சித்தர்கள் எப்படி என்ன மட்டும் விட்டு வச்சிருக்காங்கன்னு. இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? சொல்றேன். இந்த மாதிரி இந்த ஊர்ல நிறைய பாத்துட்டேன். இவனை இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் யாருக்காவது தப்பு பண்ண தோணுமா என்ன? நான் தெரிஞ்சிட்டேன். இனி அமருக்காக வேலை செய்யற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன் அமராலே இந்த ஊர்ல எதையும் சாதிக்க முடியாது.
இத நான் சொன்னேன்னு அமர்ட்ட போய் சொல்லு. காளியோட நிலைமையை எடுத்து சொல்லு. நீ போய் சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். உன் செல்போனை கொடு. எதுக்கு? கொடு சொல்றேன். இட்லி நான் கொடுக்க மாட்டேன். போ இது இட்லி. போ நான் கொடுக்க மாட்டேன்.